வணக்க மக்களை, நான் விஜயதரன். மீண்டும் இலங்கை 20 ஓவர் கிரிக்கெட் அணித்தலைவராக தாஷன் ஷானக்க இலங்கை கிரிக்கெட் சபையால் என்ன சொல்றது நியமிக்கப்பட்டிருக்கார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கிற முத்தரப்பு 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான என்ன சொல்றது இலங்கை அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இலங்கை அணியின் தலைவராக தாஷன் ஷானக்க இலங்கை கிரிக்கெட் போர்டால அறிவிக்கப்பட்டிருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏற்கனவே அசிதா பெர்னாண்டோ உடல்நலக் குறைவு காரணமாக நாடு திரும்ப இருந்தவர். அதன் அடிப்படையில் இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க அவர்களுக்கும் உடல் நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தால 2 பேரும் வீடு திரும்ப இருப்பதாகவும், அதுக்கு பதிலாக மாட்டி வீரர்களை இலங்கை கிரிக்கெட் போர்டு அறிவிச்சிருக்கு. உடல் நலக்குறைவு காரணமாக வீடு திரும்பி இருக்கிற இந்த 2 வீரர்களுக்கும் நிச்சயமாக மருத்துவ ஓய்வு தேவைப்படுது. அதன் அடிப்படையில் இவர்கள் எடுக்கிற ஓய்வு இலங்கை அணியின் எதிர்கால போட்டிகளுக்கு உதவும் சொல்லி இலங்கை கிரிக்கெட் போர்டு அறிவிச்சிருக்கு. தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. பாகிஸ்தான்ல நடைபெற இருக்கிற சிம்பாவே இலங்கை பாகிஸ்தான் கலந்து கொள்ள இருக்கிற 20 ஓவர் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அனைத்து போட்டிகளும் கிட்டத்தட்ட 5 போட்டிகள் நடைபெற இருக்கு. 3 அணிகளுக்கும் சேர்த்து அனைத்து போட்டிகளும் ராவல்பிண்டியில் நடைபெற இருக்கு. ஏன் அனைத்து போட்டிகளும் ராவல்பிண்டி, அதாவது ஒரே மைதானத்தில் நடைபெற இருக்குன்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமாக உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே இலங்கை அணி பாகிஸ்தான் நிக்குது. 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள்ல கலந்து கொள்ளும் விதமாக என்ன சொல்றது இலங்கை அணி ஏற்கனவே பாகிஸ்தான் நிக்குது. அங்க ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதை நான் திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதன் காரணமாக பாதுகாப்பு சிக்கல் காரணமாக உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இலங்கை அணிக்கு அதி உயர் பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க. 2வது ஒரு நாள் சர்வதேச போட்டிக்கான இலங்கை அணியை அங்க மைதானத்துக்கு அழைச்சி வரும்பொழுது பாகிஸ்தான் என்ன சொல்றது கவர்மெண்ட் அதி உயர் பாதுகாப்பு வழங்கியிருந்தாங்க இலங்கை அணிக்கு. அதன் தொடர்ச்சியாக இப்ப எல்லா மைதானங்கள்லையும் மாறி அந்த போட்டிகள் வைக்க முடியாது. அதன் அடிப்படையில் எல்லா போட்டிகளையும் ஒரே இடத்துல ராவல்பிண்டிலேயே வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் 3 நாடுகள் விளையாடும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. முதலாவது போட்டி 20ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 ராவல்பிண்டியில். எல்லா போட்டிகளும் ராவல்பிண்டியில் நடைபெற இருக்கு. இலங்கை அணிக்கும் சிம்பாப்வே அணிக்கும் நடைபெற இருக்கு. 2வது போட்டி 22ஆம் தேதி, அதே மாதம் 22ஆம் தேதி, அதாவது 22ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு என்ன சொல்றது அதே ராவல்பிண்டியில என்ன சொல்றது இலங்கை அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் நடைபெற இருக்கு. 3வது போட்டி 25ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 இலங்கை அணிக்கும் சிம்பாப்வே அணிக்கும் இடையில நடைபெறும். 4வது போட்டி தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. 27ஆம் தேதி பாகிஸ்தானுக்கும் இலங்கை அணிக்கும் நடைபெறும். 29ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும். இதுல யார் அதிகூடிய போட்டிகள் வெற்றி பெறாங்களோ அவங்க இறுதிப் போட்டிக்கு வருவாங்க. இதுதான் இந்த 3 நாடுகள் இணைந்து என்ன சொல்ற விளையாடும் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணை. நிச்சயமாக அனைத்து போட்டிகளும் ராவல்பிண்டியில் நடைபெற இருக்கு. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இது என்ன சொல்றது இந்த ஒரே மைதானத்தில் அனைத்து போட்டிகளும் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியா இருக்கு. எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக என்ன சொல்றது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களோ இல்ல சிம்பாப்வே கிரிக்கெட் ரசிகர்களோ இல்லைன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்களோ அவர்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. இலங்கை அணியின் அணித்தலைவர் சரித் அசலங்க உடல் நலம் பெற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்னொரு வீடு சந்திக்கும். பாய்.